அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டுரை அப்படின்றது பார்க்க போறோம். இந்த கட்டுரையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 மதிப்பெண் அப்படின்றது இருக்கு. ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 6 மார்க் அப்படின்றத வாங்க முடியும். எப்படி வாங்கலாம், எந்த மாதிரி கட்டுரையை சூஸ் பண்ணி எழுதினா நம்மளால மார்க் எடுக்க முடியும், இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? இந்த லைக் பட்டன் அடித்து உடச்சிருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டுரை அப்படின்றது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுரை அப்படின்றது நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங்காக உங்களுக்கு போஸ்ட் ஆகுது. இது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டுரை அப்படின்றது பார்க்கணும். இது பார்க்கறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஜென்ரலாக அந்த யோசித்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கதை மாதிரி நீங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுத முடியும். அதனால் கட்டுரை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். என்னதான் ஓன் ரைட்டிங்கில் இருந்தாலும் நமக்கு எங்கெங்கெல்லாம் படிச்சது, இப்போ நீங்கள் சயின்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் படிச்சிருக்கலாம், அதை கொண்டு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கட்டுரையில் எழுத முடியும். அப்போ எங்கெங்கெல்லாம் படிச்சோமோ அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே இடத்துல வந்து எழுதும்போது நமக்கு அந்த கட்டுரையில் ஃபுல் மார்க் அப்படின்றது வாங்க முடியும். சரிங்களா? ஓகே, யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? லைக் பட்டன் அடித்து உடச்சிருங்க, சரிங்களா? ஓகே, ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான் நம்மளுடைய MVSAT எக்ஸாம். MVSAT அப்படின்றது மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த MVSAT எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா MVSAT எக்ஸாம். இந்த MVSAT எக்ஸாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேப்டாப், அதுக்கடுத்து ஐஃபோன், ஐபேட், யாருக்கு அப்படின்னா நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படும். நிறைய கேஷ் ப்ரைஸஸ் அப்படின்றது கொடுக்கப்படும். அதுக்கடுத்து 150 கோடி மதிப்புள்ள கிட்டத்தட்ட 150 கோடி மதிப்புள்ள ஒர்த் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். 150 கோடி மதிப்புள்ள ஒர்த் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். அதாவது டோட்டல் மாணவர்களுக்கு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அது. அதுக்கடுத்து 2 கோடி மதிப்புள்ள ஒர்த் ஆஃப் கேஷ் ப்ரைஸஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதில் யார் சூப்பர் டூப்பராக மார்க் எடுக்கிறாங்களோ, சூப்பர் டூப்பராக ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வின் அ ஃபுல்லி பெய்ட் ட்ரிப் டு யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வேதாந்துவே அனுப்பி வைப்பாங்க. லேப்டாப் கிடைக்கும், ஐஃபோன் கிடைக்கும், ஐபேட் கிடைக்கும், ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும், ஹெட்ஃபோன் கிடைக்கும், அட்வான்ஸ்டு ஏஐ ஒர்க் ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா புல்கித் சாரோடது அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணால் நேரில் எப்படி போய் தங்கி அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பில் போய் கற்றுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெங்களூரில் வந்து தங்கி இந்த ஏஐ ஒர்க் ஷாப் அப்படின்றது கற்றுக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நல்ல ஃபீச்சர்லாம் இருக்குது. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 6 ஸ்டெப் இருக்குது. சிம்பிளாக www.mvsat.vedantu.com அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய OTP கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சிட்டி, எந்த சிட்டி எக்ஸாம் எழுத போகிறீங்க, அண்ணாநகரா, வேளச்சேரியா, தாம்பரமா, ஆவடியா, போரூரா, பெரம்பூரா, பெருங்குளத்தூரா, மதுரையா, திருச்சியா, கோயம்புத்தூரா அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், நீங்கள் 10th 11th 12th அப்படின்றத டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக ஜாயின் அவர் வேதாந்து அச்சீவர்ஸ் கம்யூனிட்டி, அதில் என்ன ஆகிடுவீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிடுவீங்க. இந்த எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் பே பண்ணணுமா சார் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. நோ எக்ஸாம் ஃபீஸ். நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை எழுத முடியும். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் சரி இல்லை எழுதுறதுக்கும் சரி எந்த ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பர். ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா நவம்பர் 1 அப்படின்றது ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலையும் உங்களுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நீங்கள் நேரில் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை ஆஃப்லைனில் எழுத முடியும். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்க இதில் எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த 6 மார்க் அப்படின்றதும் வெறுமனையே ஃபுல்லாக முன்னுரை எழுதாமல் முடிவுரை எழுதாமல் தலைப்பு கொடுக்காம நாங்கள் பட்டு எழுதவா சார் 6 மார்க் கொடுத்துருவாங்களா அப்படின்னா 6 மார்க் கொடுக்க மாட்டாங்க. எப்படி சார் அந்த 6 மார்க் கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. எப்படி அந்த 6 மார்க் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா தலைப்பு எழுதுனீங்க அப்படின்னா 1/2 மார்க், தலைப்பு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க. முன்னுரை எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க். என்ன சார் 1/2 மார்க்காக தான் கொடுப்பாங்களா? ஆமாம், இப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றது பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ தலைப்பு எழுதுனீங்க அப்படின்னா 1/2 மார்க் கிடைக்கும்.
முன்னுரை எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மார்க் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து உட்தலைப்புடன் கூடிய பொருளுரை, அதாவது சப் டாபிக் போட்டு அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் எழுதுனீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு 4 மார்க் கிடைக்கும். சரிங்களா? சப் டாபிக் போட்டு அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் எழுதும் போது அதுக்கு ஒரு 4 மார்க் கிடைக்கும். முடிவுரை எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மார்க் கிடைக்கும். முடிவுரைக்கு எத்தனை மார்க்கு? அரை மார்க் கிடைக்கும். மேற்கோள்னா என்ன அப்படின்னா ஒரு கோட்ஸ், ஏதோ ஒரு கோட், திருக்குறள் எழுதலாம், இல்லைனா வந்து அதுக்கு சம்மந்தமா இருக்கக்கூடிய ஒரு கோட் எழுதலாம். இந்த மாதிரி கோட் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மார்க் கிடைக்கும். இப்போ வந்து கணக்கு பண்ணுங்க, இந்த அரை மார்க் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க், இது பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க், இதையும் சேர்த்திங்க அப்படின்னா 1 மார்க். அப்போ 4 + 1 + 4 4 + 1 டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 6 மார்க் கிடைக்கும். இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அங்க கீழேயும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, தவறின்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். சார் தப்பு இல்லாம எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்களா? தப்பு இல்லாம எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். எதுவும் மார்க்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பார்க்க நீட்டா கரெக்டா எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். இப்ப தலைப்பு எழுத போறீங்க, அதுக்கு ஒரு அரை மார்க்கு. முன்னுரை எழுத போறீங்க, அதுக்கு ஒரு அரை மார்க்கு. உட்தலைப்புடன் கூடிய பொருளுரை அதுக்கு 4 மார்க்கு. முடிவுரை எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மார்க்கு. மேற்கோள் எழுதும் போது அதுக்கு ஒரு அரை மார்க்கு. தவறின்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்குக. சோ ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த 6 மார்க் அப்படின்றத ஈஸியா எடுக்க முடியும். எத்தனை மார்க் எடுக்க முடியும்? 6 மார்க் அப்படின்றத ஈஸியா எடுக்க முடியும். ஓகேவா? சூப்பரா மாசா எடுத்துருவீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டுரைக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, முன்னுரை, நில ஊர்தி, நீர் ஊர்தி, வான் ஊர்தி, பயன்கள், முடிவுரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கட்டுரையுடைய தலைப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த சப் டாபிக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த சப் டாபிக் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. ஸோ அதை நம்ம எடுத்து கரெக்டாக குறிப்பிச்சிருக்கோம் போட்டோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். சார் அவங்க தான் குறிப்பு சட்டத்துக்கு மார்க் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே சார், நீங்கள் ஏன் சார் குறிப்பு சட்டம்லாம் போட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறது தெரியுது. ஆனாலும் நம்ம குறிப்பு சட்டகம் கன்ஃபார்ம் போட்டிருக்கணும். குறிப்பு சட்டகம் போடாமல் நம்ம எந்த ஒரு கட்டுரையும் எழுதக்கூடாது. தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 6 மார்க் எழுதுறீங்க, நெடுவினா எழுதுறீங்க, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் டீட்டெயில் எழுதுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குறிப்பு சட்டகம் அப்படின்றது போடணும். எக்ஸாம் போகும்போது நல்ல ஸ்கேலு, நல்ல பென்சில் எடுத்துகிட்டு போங்க. கரெக்டாக குறிப்பு சட்டகம் போடும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அப்படின்றது நீங்கள் போடணும். நான் சும்மா கையில் போடும்போது மேலே கீழே வருது. நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக ஒரு பாக்ஸ் கட்டணும். அந்த பாக்ஸில் குறிப்பு சட்டகம் மேலே போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒன்று பின்னாடி நீங்கள் எழுத போறீங்க. முன்னுரை, அதுக்கடுத்து நில ஊர்தி, நீர் ஊர்தி, வான் ஊர்தி, பயன்கள், முடிவுரை அப்படின்றத என்ன பண்ண போறீங்க? வரிசையா எழுத போறீங்க. அதுக்கு முன்னாடி தலைப்பு அப்படின்றது என்ன? இந்த கட்டுரைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பு அப்படின்றது கொடுக்கணும். இந்த கட்டுரைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கணும். ஸோ தலைப்பு அப்படின்றத பாருங்க, போக்குவரத்து சாதனங்கள். தலைப்பு அப்படின்றது பாருங்க, போக்குவரத்து சாதனங்கள். பாருங்க, போக்குவரத்து சாதனங்கள் அப்படின்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்க போறோம். போக்குவரத்து சாதனங்கள். அப்போ நில ஊர்தி நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரோடு வழியா நிறைய வண்டி எல்லாம் ஓட்டிட்டு போறோம். ரோடுல வந்து வண்டி ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம். நீர் ஊர்தி அப்படின்னா கப்பல், படகு, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஷிப்பு, இதெல்லாம் சொல்றது. வான் ஊர்தி ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடியது. இதோட யூஸ்ஃபுல் என்ன இருக்குது? எதுக்கு வந்து நீர் ஊர்தி பயன்படுத்துறோம், எதுக்கு வந்து வான் ஊர்தி பயன்படுத்துறோம், எதுக்கு வந்து விமான வழியை பயன்படுத்துறோம், இதெல்லாம் வந்து அதோடைய பயன்கள், அது எல்லாத்தையும் எழுத சொல்றாங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா கடைசியில முடிவுரை போட்டு எழுதுனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். சரிங்களா? கடைசியா ஒரு மேற்கோள் அப்படின்றது எழுத போறோம். சரிங்களா? ஓகே. அப்போ எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியாக்கு வந்திருப்பீங்க. தலைப்பு போட போறீங்க. தலைப்பு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மார்க் கிடைச்சிருக்கும். சார் இப்படிதான் மார்க் கொடுப்பாங்களா? ஆமா, இப்படிதான் உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றது பண்ணுவாங்க. இப்படிதான் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றது பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சார் நான் வந்து என்ன பண்றேன், இதெல்லாம் நான் எழுத மாட்டேன் சார், டைரக்டா கதையா எழுதுறேன் சார், நான் 3 பேஜ் எழுதி வைக்கிறேன் சார், சும்மா கதையா அடிச்சு விடுவேன் சார் அப்படின்னா எனக்கு ஃபுல் மார்க் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் மார்க் கிடைக்கும். அப்ப முன்னுரை எழுதுனீங்கன்னா அரை மார்க்கு. சரிங்களா? அப்படி எழுதுனா அந்த அரை மார்க்கு கிடையாது. சரிங்களா? என்னதான் நீங்க உட்தலைப்புடன் கூடிய பொருள் வரை சூப்பரா ஃபென்டாஸ்டிக்கா வேற லெவலா எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னுரைக்கு அரை மார்க் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத மேல இருக்கக்கூடியவங்க செக் பண்ணுவாங்க. அப்போ முன்னுரைக்கு அரை மார்க்கு, அதுக்கடுத்து தலைப்புக்கு அரை மார்க்கு, அப்படிதான் மார்க் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் சூப்பர் டூப்பரா நான் கதை எழுதுவேன் சார், அது இங்க வேலைக்கே ஆகாது. சரிங்களா? ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் இதை பண்ண போறீங்க. அதுக்கடுத்து முன்னுரை அப்படின்றத பார்க்க போறோம். முன்னுரை அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் போக்குவரத்து சாதனங்கள்
பெரும் பங்கு வகிக்கின்றன. அதாவது ஃபர்ஸ்ட் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எங்க போகணும் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடந்து தான் போகணும். நடராஜர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடராஜர் சர்வீஸ் அப்படின்னா நடந்து தான் போகணும். எங்க போகணும் அப்படின்னாலுமே சரி, எங்க போகணும் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நடந்து மட்டும்தான் போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதா அந்த சக்கரம் உருவாக்கினாங்க. மேலேருந்து பெரிய மலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறாங்கள் உருண்டு வரதை பார்த்துடுறான் மனிதன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம ஒரு சக்கரத்தை உருவாக்கலாம், அதால இந்த மாதிரி உருள முடியும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றான் அப்படின்னா இந்த மாதிரி சக்கரத்தை உருவாக்குறான். அந்த சக்கரம் நாளடைவு பின்னடையில பாத்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டியா உருமாறுது. அதுக்கடுத்து போக 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 அடுத்து இந்த மாதிரி மாட்டு வண்டி, அதுக்கடுத்து சின்ன சின்னதா அந்த ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய வண்டிகள், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா காரு, இந்த மாதிரி பைக்கு, இதெல்லாம் அடுத்தடுத்து உருவாக்குறான். அப்போ மனித நாகரிகத்துடைய வளர்ச்சியில போக்குவரத்து சாதனங்கள் பெரும் பங்கு வகிக்குது. போக்குவரத்து சாதனம் இன்னைக்கு உண்மையே போக்குவரத்து சாதனம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், இப்போ நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போகணும் அப்படின்னா எனக்கு என்ன போக்குவரத்து சாதனம்? ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்குது. இல்லைனா சார் நீங்கள் பழைய காலத்து மாதிரி நடந்து போங்க சார் அப்படின்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 நாள் நடக்கணும். 4 நாள் நடந்து போனாதான் என் வீட்டுக்கே போய் சேர முடியும். அப்போ அந்த மாதிரிலாம் நம்மளால போக முடியாது. நமக்குன்னு இப்பெல்லாம் போக்குவரத்து ஈஸியா இருக்குது அப்படின்றதுனால நமக்கு நிறைய அந்த டைமை சேவ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்தடுத்து வேலை பார்க்க முடியும். இப்போ பிசினஸ் மேன்லாம் இருக்காங்க. பிசினஸ் மேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அவங்களுக்கு டைம் ஃபுல்லா இருக்கும், ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா போறதுனால அவங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ மனித நாகரிகத்துடைய வளர்ச்சியில போக்குவரத்து சாதனங்கள் அப்படின்றது பெரும் பங்கு வகிக்குது. பண்டைய காலத்தில் நடந்தும் விலங்குகளை பயன்படுத்தியும் பயணம் செய்த மனிதன் அறிவியல் வளர்ச்சியின் மூலம் இன்று பல்வேறு நவீன ஊர்திகளை கண்டுபிடித்து விட்டான். பண்டைய காலத்தில் நடந்தும் விலங்குகளை பயன்படுத்தி பயணம் செய்த மனிதன். அப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டி, குதிரை வண்டி, கழுத வண்டி, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கடுத்து நாகரிக மனிதன் காலப்போக்கில் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உருவாக்குறான். அடுத்து இது இல்லையே, இப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு விலங்குகளை பயன்படுத்த வேணாம், இப்போ அதுக்கடுத்து இந்த மாதிரி மோட்டார்ல இயங்கக்கூடிய ஒரு வண்டியை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பைக் உருவாக்குறான். அதுக்கடுத்து கார் உருவாக்குறான். அதுக்கடுத்து ட்ரெயின் உருவாக்குறான். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோப்ளேன் உருவாக்குறான். இந்த மாதிரி அடுத்தடுத்து மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவன் என்ன ஆகிட்டே இருக்கான், போய்கிட்டே இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுது. இவை மனிதனின் பயண நேரத்தை குறைப்பதோடு உலகையே ஒரு சிறிய கிராமமாக குறுக்கி உள்ளன. உண்மையா இல்லையா? இதை மனிதனுடைய பயண நேரத்தை குறைக்குதா இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸி டு அக்சஸா இருக்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய போகக்கூடிய வீக்கிள்ஸ். இப்போ எங்கேயாச்சும் நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் கவர் பண்ணணும், 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா பைக் எடுத்தோம் அப்படின்னா சல்லுன்னு போய் சேர்ந்துடலாம். இல்லை சார் ஒரு 20-25 கிலோமீட்டர் போகணும், அது ஃபுல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா கார்ல எடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தாண்டி போகணும் அப்படின்னா ஒரு ட்ரெயினோ இல்லைனா பஸ்ஸோ இல்லைனா ஃப்ளைட்டோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் போய் வந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சார் நான் இந்த மாதிரி நீர் வழியாக போகிறேன், இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கடல் வழியாக போகிறேன் அப்படின்னா ஒரு 10-12 நாள் ஆகும் கடல் வழியாக நீங்கள் போனீங்கன்னா. இதுவே பறந்து போனீங்க அப்படின்னா 3 hours 4 hours 5 hours என்ன பண்ணிடலாம், அந்த நாட்டுக்கே போய் நீங்கள் போய் சேர்ந்துடலாம். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது பயண நேரம் நமக்கு கம்மியாகுது. பயண நேரம் நமக்கு கம்மியாகுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாகுது. இப்போ ஒன்றும் இல்லை, பைக்கில் 10 கிலோமீட்டர் போகிறதுக்கும் நீங்கள் நார்மலாக நடந்து போகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. நடந்து போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? 10 கிலோமீட்டர் அப்படின்றப்போ அட்லீஸ்ட் ஒரு 3 hours 4 hours ஆகும். நீங்கள் பைக்கில் போனீங்க அப்படின்னா 1 hourல போய் சேர்ந்துடலாம். 1 hour அதிகம், ½ an hourல போய் சேர்ந்துடலாம். சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலகையே ஒரு கிராமமாக சுருக்கிடுச்சு. இன்னைக்கு உலகத்தையே ஒரு கிராமம் மாதிரி சுருக்கிடுச்சு இந்த இருக்கக்கூடிய பயணம் அப்படின்றது. சரிங்களா? நிலம், நீர், வானம் என அனைத்து பகுதிகளிலும் மனிதன் பயணம் எவ்வாறு விரிவடைந்துள்ளது என்பதை குறித்து இக்கட்டுரையில் காண்போம். அதெல்லாம் பத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கட்டுரையில பார்க்க போறோம். அப்படின்றத என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க. முன்னுரையை பொறுத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த கட்டுரையில இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க எழுதுனீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானதுதான். சரிங்களா? நீங்களா யோசிச்சு இதெல்லாம் பார்க்க போறோம், இன்னைக்கு இந்த கட்டுரையில இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் முன்னுரை. இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருவாங்க? அரை மார்க் கொடுத்துருவாங்க. எத்தனை மார்க் கொடுத்துருவாங்க? அரை மார்க் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஸோ தலைப்பு கொடுத்தீங்க, இப்போ முன்னுரைக்கு எழுதிட்டீங்க. ஸோ டோட்டலாக எத்தனை மார்க் கிடைச்சிருச்சு? இப்போ உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிருச்சு. சார் எப்படியோ 1 மார்க் வாங்கிட்டேன் சார், இன்னும் 5 மார்க் இருக்கு சார், 5 மார்க்குக்கு வழியை சொல்லுங்க சார் அப்படின்னா இப்போ 5 மார்க்குக்கு வழியை பார்க்க போறோம். பாருங்க, நில ஊர்தி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது நில ஊர்தி. நில ஊர்தி அப்படின்னா நிலம்ன்றது லேண்ட்.
இப்போ நார்மலா இப்போ நம்ம நடந்து போகிறோம், பைக்ல போறோம், கார்ல போறோம், பஸ்ல போறோம், அதுக்கடுத்து இன்னும் சொல்ல போனா வந்து ட்ரெயின்ல கூட போறோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நில ஊர்தி, நிலத்துல பயணம் பண்றோம். இந்த நிலத்துல பயணம் பண்றோம், அதுதான் நில ஊர்தி. நிலத்தின் பயணம் செய்ய பயன்படும் வாகனங்களே நில ஊர்திகள் எனப்படுகின்றன. நிலத்துல பயணம் செய்ய பயன்படக்கூடிய வாகனங்கள். இப்போ வந்து பைக்ல போறோம், மேடி மாதிரி பைக்ல போறோம், கார்ல போறோம், அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்கள் மாதிரி என்ன பண்றோம், கார்ல போறோம். அதுக்கு அடுத்து ட்ரெயின்ல போறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்றோம். சரியா? இதெல்லாம் எல்லாமே எதில் யூஸ் பண்றோம்? நிலத்துல யூஸ் பண்றோம். எதில் யூஸ் பண்றோம்? நிலத்துல. அப்ப நிலத்தில் பயணம் செய்ய பயன்படும் வாகனங்களே நில ஊர்திகள். அதான் என்ன சொல்றாங்க, நில ஊர்திகள் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நிலத்தில் பயணம் செய்ய பயன்படும் வாகனங்களே, நிலத்தில் பயணம் செய்ய பயன்படும் வாகனங்களே நில ஊர்திகள். நிலத்துல பயணம் செய்ய பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், இந்த நிலத்துல பயணம் செய்ய பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் நில ஊர்திகள். அதுக்கு பேர் தான் என்ன, நில ஊர்திகள். இவை மனிதனுக்கு எளிதாகவும் நேரடியாகவும் பயன்படும் போக்குவரத்து சாதனமாகும். இது ரொம்ப ஈஸி டு அக்சஸா இருக்கும். இப்போ உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு எப்படி போறீங்க சார்? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போகலாம். சார் நான் ஸ்கூல் வேன்ல ஸ்கூலுக்கு போறேன் சார். சூப்பர்ரா. நீ எப்படா போறேன்? சார் எங்க அப்பா வழி இப்படிதான் ஆஃபீஸு, ஸோ எங்க அப்பா என்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவாங்க, எங்க அப்பா என்னை பைக்ல கொண்டு வந்து விடுவாங்க. சார் இல்லை சார் எங்க அப்பா இப்படியே கார்ல தான் போவாங்க, நான் கார்ல வந்துடுவேன். ஸ்கூல் வேன் இருக்கு சார், ஸ்கூல் வேன்ல போவேன். இல்லைன்னா சார் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், நான் ட்ரெயின்ல வந்து தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா நிலத்தின் வழியாக பயன்படுத்த முடியுது. மனிதனுக்கு ரொம்ப எளிதா இருக்கு, ஈஸியா தானே இருக்கு. அப்போ ரொம்ப எளிமையாகவும் நேரடியாகவும் நம்மளால போக முடியுது. பயன்படும் போக்குவரத்து சாதனமாகும் அப்படின்றது சொல்றாங்க. நிலத்துல பயணம் செய்ய பயன்படும் வாகனங்களே நில ஊர்திகள் எனப்படுகின்றன. நிலத்துல பயணம் செய்ய பயன்படும் வாகனங்களே நில ஊர்திகள் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கு, அதே சமயம் நேரடியாகவும் பயன்படக்கூடிய போக்குவரத்து சாதனம், நேரடியாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனமா இருக்கு. இதுதான் நில ஊர்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நில ஊர்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மோட்டார் வாகனங்கள். எல்லாருக்கிட்டையும் பைக் இருக்கும், பசங்க எல்லாருக்கும் பைக் ஓட்ட தெரியும். எல்லா பசங்களுக்கும் பைக் ஓட்ட தெரியுமா? பொண்ணுங்களே இந்த காலகட்டத்தில் பைக் ஓட்டுறாங்க, பசங்களுக்கு ஓட்ட தெரியாதான் என்ன? எல்லா பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஓட்டுவாங்க. கரெக்டா? அப்போ நில ஊர்திகள், மோட்டார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகனங்கள், கார்கள், பேருந்துகள், லாரிகள் போன்றவை இதில் அடங்கும். இந்த மோட்டார் வாகனம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகனம். என்னது? பைக். பைக் எல்லாருமே ஓட்டுறீங்களா இல்லையா? என்னது? அந்த டியோ பைக் எடுத்துட்டு புள்ளிங்க மாதிரி சுத்தி சுத்தி போயிட்டு இருப்பீங்க. அப்போ இருசக்கர வாகனங்கள், கார்கள். கார் எல்லாருக்குமே ஓட்ட தெரியாது, சில பேருக்கு ஓட்ட தெரியும். அதுக்கடுத்து பேருந்து, அதுக்கடுத்து என்னது? பஸ், அதுக்கடுத்து லாரி. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார் வாகனத்துக்குள்ள அடங்குது. இவை தனிப்பட்ட பயணத்திற்கும் சரக்குகளை ஏற்றி செல்லவும் பொது போக்குவரத்துக்கும் பயன்படுத்தப்படுது. இது தனிப்பட்ட பயணம். சார் இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்போ ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருந்து நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணணும்? பஸ் புக் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன் அப்படின்னா நான் பஸ் புக் பண்ணி போகலாம் இல்லையா? இல்லை சார், இல்லைனா வந்து டேரெக்டாக இங்கேருந்து காரில் போக முடியும் அப்படின்னா காரில் போகலாம். இல்லையா? ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் வந்து ஈஸியாக இருக்கும், இப்போ என்னது ஃபேரும் கம்மியாக இருக்கும், ட்ரெயினில் போகலாம். அப்போ இது தனிப்பட்ட பயணத்துக்கும் இல்லை இங்கேருந்து ஒரு பொருளை ஏற்றிக்கிட்டு வேற ஒரு இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாங்க. அது சரக்குகளை ஏற்றி செல்றது. சரிங்களா? அது என்னது? சரக்குகளை ஏற்றி செல்றது. ஸோ சரக்குகளை ஏற்றி செல்லவும் பொது போக்குவரத்துக்கும் எது பயன்படுது அப்படின்னா இந்த மோட்டார் வாகனங்கள் அப்படின்றது பயன்படுது. இருசக்கர வாகனங்கள், கார்கள், பேருந்துகள், லாரிகள் போன்றவற்றை இதில் அடங்கும். இவை தனிப்பட்ட பயணத்துக்கும், தனியா போறதுக்கும், நான் வந்து தனிப்பட்ட பயணத்துல நான் போறேன் அப்படின்றதுக்கும், சரக்குகளை ஏற்றி செல்லவும், சரக்குகளை ஏற்றிட்டு போறதுக்கும் பொது போக்குவரத்து அப்படின்றது பயன்படுது. இந்த பொது போக்குவரத்து அப்படின்றது பயன்படுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து தொடர் வண்டி. நம்ம எல்லாருமே வந்து ட்ரெயின்ல போயிருப்போம். எல்லாருமே ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? ட்ரெயின்ல போகாம யாராச்சும் இருக்கீங்களா? இரும்பு பாதைகளில் செல்வது. இது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. இதன் மூலம் தொலைதூர பயணங்களை எளிதாகவும் குறைந்த செலவிலும் மேற்கொள்ளலாம். இருக்கிறதுலே வந்து எது கம்மி காசுல போக முடியும் அப்படின்னா ட்ரெயின் தான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாடா, பஸ் கூட ரேட் அதிகம், ஆனா ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கம்மி. இப்போ சென்னையிலேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கும்பகோணத்துக்கு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நார்மலாக பஸ்ஸெல்லாம் போனீங்க அப்படின்னா 300 ரூபாய், 320 ரூபா, 330 ரூபா, அதிகபட்சம் 350 ரூபாய் ஆகும் நார்மல் பஸ். நான் சொல்றது நார்மல் பஸ், உட்காந்துட்டு போறது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ். இதுவே வந்து நான் ட்ரெயின்ல போறேன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் ரெண்டு மூணு ட்ரெயின் இருக்கும். 150 ரூபாய், 110 ரூபாய், 120 ரூபாய். சரிங்களா?
அதுக்கு ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். சரிங்களா, அவ்வளோதான். இப்படி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால டிராவல் பண்ண முடியும் இங்கேருந்து. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப ரேட்டு கம்மியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால டிராவல் பண்ணி போக முடியும். இரும்பு பாதைகளில் செல்வது, எதில் போகிறது? இரும்பு பாதைகளில் செல்வது. இது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோரை, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கானோரை என்ன பண்ணுதான் ஏற்றிக்கிட்டு போகுது ஒரே டைமில். உண்மையா இல்லையா? சும்மா சொல்கிறோம், ஆயிரக்கணக்கு, கிட்டத்தட்ட நிறைய ஆயிரக்கணக்கில் ஏற்றிட்டு போகிறது. சரிங்களா, அதுவும் அன்ரிசர்வ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் அலமோதும். நம்ம புக் பண்ணல அப்படின்னா ஒரு வழி ஆயிரணும். ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா நம்ம புக் பண்ணாமல் மட்டும் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வழி ஆயிரணும். என்ன ஆயிரணும்? ஒரு வழி ஆயிரணும். போவே முடியாது, போட்டு நசுக்கி எடுத்துருவாங்க. தெரியுமில்ல? யார் யாரெல்லாம் அன்ரிசர்வில் போயிருக்கீங்க? சென்னையிலேருந்து ஊருக்கு போகணும், ஒரு நம்ம புக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவ்வளோதான். அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஊரையே போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அன்ரிசர்வ்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, புக் பண்ணிடணும், எப்படியாச்சும் புக் பண்ணிடணும் அப்படின்னு நமக்கு தோணும். சரிங்களா, அப்போது இதன் மூலம் தொலைதூர பயணங்களை எளிதாகவும் குறைந்த செலவிலும் மேற்கொள்ளலாம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தொலைதூர பயணம், கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அது லாங் ட்ராவல் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய லாங் ட்ராவல் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னி. அதுக்கெல்லாம் வந்து தொலைதூர பயணத்துக்கு குறைந்த செலவில் நம்மளால் போக முடியும். ரொம்ப ரேட்டு கம்மியாக என்ன பண்ண முடியும், நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து நீர் ஊர்தி. நான் இதுவரையும் வந்து என்னது அந்த கப்பல்லாம் போனது கிடையாது. சும்மா அந்த படகுல வந்து ஊரில் வந்து அந்த என்னது அந்த ஷோலாம் காட்டுவாங்கல்ல, அப்போ வேணால் சும்மா அந்த இதை மிதிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேணால் போயிட்டு வந்துருக்கலாம். அந்த சின்ன கப்பல் இருக்கும்ல, கப்பல் கூட கிடையாது, அது பேர் என்ன, படகு. அந்த படகுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மிதிவண்டியை மிதிச்சோம் அப்படின்னா நம்ம போயிட்டு வருவோம். சரியா, அது சும்மா அந்த பார்க்கில் வந்து நம்ம போயிட்டு வர்றது. மற்றபடி நம்ம வந்து என்றைக்கும் வந்து கப்பலில் அந்த மாதிரி போனதில்லை. யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் போடுங்க. நீர் ஊர்தி. நீர் வழியே பயணம் செய்ய பயன்படும் வாகனங்களே நீர் ஊர்திகள். நீர் வழியே பயணம் செய்ய பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை நீர் ஊர்திகள் அப்படின்னு சொல்றாங்க. நீர் வழியே, தண்ணி வழியே பயணம் செய்ய பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை நீர் ஊர்திகள். இதுல பாத்தீங்க அப்படின்னா கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் இவை பயணிக்கின்றன. இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கடல், ஆறு, ஏரி இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பயணிக்கின்றாங்க. அதாவது கேரளாவில் எனக்கு ஆசையா இருக்கு ஒரு வாட்டி வந்து அந்த படகுல போகணும். இப்போ ரீசெண்டாக பார்த்த மூவி என்ன அப்படின்னா அந்த ஆலப்புழா ஜிம்கானா அந்த படத்தில் பார்க்கும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பஸ்ஸை பயன்படுத்துகிறோம், பஸ்ஸு, காரு அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு படகை பயன்படுத்துவாங்க. அந்த படகுல தான் வேற ஊருக்கு போகிறது, ஒரு இடத்துலேருந்து வேற இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படகு அந்த சின்ன சைஸ் கப்பல் மாதிரி இருக்கும், அதில் தான் பயன்படுத்துவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்லாம் எடுப்பாங்க, அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் எடுப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அப்படின்றது தெரியுது. நான் லாஸ்ட்டாக கடலில் பயணம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல இருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு டிராவல் இருக்கும். அந்த ஒரு உட்காரக்கூடிய அந்த சின்ன கப்பல் தான். அந்த சின்ன கப்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா உட்கார வச்சு அழைச்சிட்டு போவாங்க. அதுதான் எனக்கு கடைசியாக நான் டிராவல் பண்ண அந்த கப்பல் ஜேர்னி அப்படின்றது. சரிங்களா, அதான் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஏறி உட்காந்தோம் அப்படின்னா கொண்டு போய் ஒரு யூட்டர்ன் அடித்து கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்போ கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் இவை பயணிக்கின்றன. படகுகள் மற்றும் கப்பல்கள் இவை ஆயிரக்கணக்கான சரக்குகளை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுகின்றன. கடல் வழி போக்குவரத்து வாணிபத்திற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் முதுகெலும்பாக இருக்கிறது. அதாவது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃப்ளைட்ல ஏற்றிட்டு வந்துட முடியாது. எவ்வளோ பெரிய அது பேர் என்ன கண்டெய்னராக நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏற்றிட முடியுமா? அவ்வளோலாம் ஏற்ற முடியாது. ஏதோ சின்னதாக வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு வரலாம். பெரிய கண்டெய்னராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெருசாக வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சரியா, நெல்லையே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுப்போம். சரியா, அரிசி மூட்டையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? பைக்லையா, கார்லையா, இல்லை ஃப்ளைட்லையா? கப்பல் வழி மட்டும்தான் பண்ண முடியும். கப்பல் பெரிய கப்பல் என்ன பண்ணுவாங்க, பெரிய கண்டெய்னர் மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஏற்றி அதை கப்பலில் ஏற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அனுப்பி வைப்பாங்க. அதன் மூலியமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது அந்த இடத்துல போய் சேரும். இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றது அந்த இடத்துக்கு போய் சேரும். இப்படி தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சார் எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் கொண்டு போகலாம்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்னதான் கார்கோ ஃப்ளைட் இருந்தாலும் இந்த மாதிரி சரக்கு பொருட்களை ஏற்றிட்டு போகிறதா இருந்தாலும் வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய பொருளை தான் அதை ஏற்றிட்டு போக முடியும். நீங்கள் கண்டெய்னராக இருக்கக்கூடிய பொருளை ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு போக முடியாது. சரிங்களா, அதுக்கு எது பயன்படும் அப்படின்னா கப்பல் தான் பயன்படும். அதுக்கு எது பயன்படும்? கப்பல் தான் பயன்படும். அப்போது இந்த மாதிரி படகுகள் மற்றும் கப்பல்கள் இவை ஆயிரக்கணக்கான சரக்குகளை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுகின்றன.
கடல்வழி போக்குவரத்து வாணிகத்துக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஒரு முதுகெலும்பாக இருக்குது அப்படின்றத நீர் ஊர்தியில சொல்றாங்க. இது எதுல சொல்றாங்க? நீர் ஊர்தியில இதை நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க சப்மரைன். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சப்மரைன், இது நீருக்கு அடியில் சென்று ஆய்வு செய்வதற்கும் ராணுவ தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது நீருக்கு அடியில் சென்று ஆய்வு செய்வதற்கும். சப்மரைன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வலிமை மூவியா, வலிமை கடைசி ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்திருக்கேன். எது அப்படின்னா அந்த சப்மரைன் அப்படின்றது இது பூமி அந்த நீருக்கு அடியில போகும். நீருக்கு அடியில போய் ஆய்வு செய்யறதுக்காகவும் ராணுவ தேவைக்காகவும் பயன்படுத்தக்கூடியதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்மரைன். சரிங்களா? நீங்க இங்கிலீஷ் வேர்டு எழுத வேணாம், எக்ஸாம்ல உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த இங்கிலீஷ் வேர்டு அப்படின்றது கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா எக்ஸாம்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்றத பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? ஓகே, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நீர் ஊர்தி. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நீர் ஊர்தி, அந்த தண்ணியில வந்து டிராவல் பண்ணக்கூடியது. யாரெல்லாம் அந்த மாதிரி தண்ணியில டிராவல் பண்ணிருக்கீங்க, தண்ணியில அப்படின்னா இந்த மாதிரி வந்து கப்பல்ல போயிருக்கீங்க, இந்த மாதிரி படகுல போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இது நீருக்கு அடியில் சென்று ஆய்வு செய்வதற்கும் ராணுவ தேவைகளுக்கும் ரொம்பவே பயன்படுத்தப்படுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து வானூர்தி, வானில் பறந்து செல்லும் வாகனங்களே வானூர்திகள் ஆகும். வானில் பறந்து செல்லும் வாகனங்கள். யாரெல்லாம் வந்து ஃபிளைட்ல போயிருக்கீங்க? நான் ஒரே தடவை போயிருக்கேன்டா. சரியா? அதை நான் வந்து என்னுடைய விமான அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுலயே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். வானில் பறந்து செல்லும் வாகனங்களே வானூர்திகள். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது. ஆனா இருக்கிறதுலே ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அகமதாபாத் டு லண்டன் போன ஃபிளைட்டு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அது மட்டும் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு கோர விபத்து. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நிறைய மக்கள் 242 கிட்டத்தட்ட மக்கள் இறந்தாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சரிங்களா? அந்த மாதிரி விபத்து அப்படின்றது ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் வானூர்தி அப்படின்றது ரொம்ப அழகான ஒன்று, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒன்று, ரொம்ப சூப்பரான ஒன்று. சரிங்களா? ஓகே, அப்போ வானில் பறந்து செல்லும் வாகனங்களே வானூர்திகள். வானத்தில் பறந்து செல்லக்கூடிய வாகனங்கள் தான் என்ன? வானூர்திகள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, ஃபுல்லா கோல்ட்ரா. ஓகே, அடுத்து பாருங்க விமானம். விமானங்கள் மூலம் ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு சில மணி நேரங்களில் பயணிக்கலாம். உண்மையா இல்லையா? நம்மளுடைய விமானம் மூலயமா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு நம்மளால ஈஸியா பயணிக்க முடியும். சில மணி நேரத்திலேயே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு நம்மளால ஈஸியாவே பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது அவசர தேவைகளுக்கும் சுற்றுலாவுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இப்ப அர்ஜென்ட்டா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் ஃபாரின்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எது இருக்கிறதுல ஈஸியான வழி? நீங்க கப்பல்லாம் போனீங்க அப்படின்னா 7-8 நாள் ஆயிரும், 7-8 நாள் 10 நாள் ஆயிரும். இருக்கிறதுலே அவர்ஸ்ல போய் சேரக்கூடிய ஒரே ஒரு ரூட்டு, ஒரே ஒரு வழி எது அப்படின்னா இந்த வானூர்தி விமானம். சரிங்களா? இந்த விமானம் மூலியமா மட்டும்தான் நம்மளால போக முடியும். ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஃபாரின் போகணும், ஃபாரின்ல ஒரு மெடிக்கல் அங்கே போயிட்டு வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த விமானம் அப்படின்றத பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாவுக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு 5 நாள் லீவு. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேர்ல்டு டூர் போறீங்க, ஒரு 5 நாள் 10 நாள் லீவு. நீங்கள் பட்டியே வந்து சார் எனக்கு அதை விட நான் வந்து கப்பலில் போனோம்னா ரேட்டு கம்மியாகுது அப்படின்னா 10 நாள் இதிலே போயிடும் லீவு. சரிங்களா? அப்போ நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறது மட்டும்தான் ஈஸி. ஃப்ளைட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவீங்க. அதுக்கடுத்து 10 நாள் நீங்கள் அங்கே சுற்றி பார்க்க முடியும். சரிங்களா? அப்படி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டே தவிர நான் வந்து கப்பலில் போகிறேன் சார், கப்பலில் போய் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னா போகிறதுக்கே 10 நாள் ஆகும், போகிறதுக்கே ஒரு 5-6 நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும், இந்த மாதிரி லேட் ஆகும். வானில் பறந்து செல்லும் வாகனங்களே வானூர்திகள். இவை மனிதனின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுகின்றன. விமானங்கள் மூலம் ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு சில மணி நேரங்களில் பயணிக்க முடியும். ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்மளால பயணிக்க முடியும். சரிங்களா? எதன் மூலியமாக? விமானத்தின் மூலியமாக. இது அவசர தேவைக்கும் சுற்றுலாவுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. இது அவசர தேவைக்கும் சரி சுற்றுலாவுக்கும் சரி மிக அவசியமான ஒன்று. ஈஸி டு அக்சஸா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஹெலிகாப்டர், இது செங்குத்தாக மேலே எழும்பும் மற்றும் தரை இறங்கும் திறன் கொண்டது. இது விபத்து ஏற்பட்ட இடங்களில் மீட்பு பணிகளுக்கும் குறுகிய தூர பயணங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஃப்ளைட் போயிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு மீட்பு பணிக்கு கொண்டு போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எது பயன்படும் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் அப்படின்றது பயன்படும். இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்க அதாவது உங்களுக்கு ஏரோப்ளைனுக்கும் ஹெலிகாப்டருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ ஏரோப்ளைன் வச்சுக்கோங்களேன்,
ஓடி போய் தான் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போய் இப்படி பறக்கும். சரிங்களா, ஓடி போய் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தரை தளத்துல ஓடி போய் தான் என்ன ஆகும், இப்படி மேலே வந்து டேக் ஆஃப் ஆகும். சரிங்களா, இதுவே ஹெலிகாப்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இடத்துல இருந்து இப்படி மேலே ஏறும். ஆனால் ஹெலிகாப்டரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் போக முடியாது. மொத்தமே ஒரு 4-5 பேர் போகலான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஒரு 3-4 பேர் போகலாம், அவ்வளோதான் வசதி இருக்கும். ஆனால் ஏரோப்ளைனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800-1000 பேர் கூட போகலாம். அந்த மாதிரி ஏரோப்ளைன்லாம் இருக்குது. சரிங்களா, அப்போது ஹெலிகாப்டர் அப்படின்றது நின்ன இடத்துலேருந்து இப்படி மேலே போகும், நின்ன இடத்துலேருந்து கீழே வரும். சரிங்களா, இந்த மாதிரி திறன் கொண்டது தான் எது அப்படின்னா ஹெலிகாப்டர். சரிங்களா, இந்த மாதிரி திறன் கொண்டது தான் இந்த ஹெலிகாப்டர் அப்படின்றது. ஆனால் ஏரோப்ளைன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஓடி போய் தான் என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஏறும், கீழே இறங்கும். சரிங்களா, இந்த மாதிரி அமைப்பு கொண்டது. இது செங்குத்தாக மேலே எழும்பக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டதான் எது அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர். சரிங்களா, செங்குத்தாக மேலே எழும்பும் தரையிறங்கும் திறன் கொண்டது. இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் மேலே ஏறும், ஸ்ட்ரைட்டாகவும் கீழே இறங்கும். இது விபத்து ஏற்பட்ட இடங்கள், ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல மீட்பு பணிகளுக்கு இது பயன்படுது. குறுகிய தூர பயணங்களுக்கும் எது பயன்படுது அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் அப்படின்றது பயன்படுது. குறுகிய தூர பயணங்களுக்கு எது பயன்படுது, இந்த ஹெலிகாப்டர் அப்படின்றது பயன்படுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரி, இப்போ இதெல்லாம் இருக்கு, இதெல்லாவுடைய பயன்கள் என்ன, இதோடைய பயன்கள் என்ன, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது தான் சார், அதை எழுத சொல்றாங்க. போக்குவரத்து சாதனங்களில் பயன்கள் ஏராளம். போக்குவரத்து சாதனங்களில் பயன்கள் ஏராளம். பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல உதவுவதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன. அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை, இப்போ ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ட்ரெயின் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா பொருள் எடுத்துட்டு போகலாம். இப்போ பெருசா நம்ம வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ சிம்பிளா வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் ஃபுல்லா அறுவடை முடிஞ்சிருச்சு. ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, அறுவடை முடிஞ்சிருச்சு. ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா அறுவடை முடிஞ்சிருச்சு. நல்லா மூட்டையா பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கிடைச்சிருச்சு. இப்போ டெல்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பெருசா வந்து அரிசி இல்லை. சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ண சொல்றாங்க, நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிசி எடுத்துட்டு போக சொல்றாங்க. எப்படி எடுத்துட்டு போகலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சார், லாரி வச்சு எடுத்துட்டு போகலாம் சார். ஓகே, நல்ல ஆப்ஷன். அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்னது, அதுதான் குட்ஸ் ட்ரெயின். குட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குட்ஸ் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா சரக்குக்காக ஒரு ட்ரெயின் போகும், சரக்கு பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு போகும். சரக்கு பொருள்னா தண்ணி அடிக்கிறது மட்டும் சரக்கு இல்லடா, இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துட்டு போறாங்க, அதிகம் சரக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சரக்கு பொருட்கள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த மூட்டையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா தச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்து ட்ரெயின்ல ஏற்றுவாங்க. ட்ரெயின்ல ஏற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல என்ன ஆகிடும், இந்த குட்ஸ் ட்ரெயின்ல இந்த பொருட்கள் அப்படின்றது போய் சேரி அங்கே போய் இறங்கிப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால பயன்படுத்த முடியும். இப்போ பொது போக்குவரத்து இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியுது, ஒரு பொருட்களை, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னா நம்மளால ஷிஃப்ட் பண்ண முடியுது, ஈஸியாக கொண்டு போக முடியுது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா, அடுத்து சமூக தொடர்பு. தொலைதூர இடங்களுக்கு சென்று வர உதவுவதன் மூலம் மனிதர்களின் சமூக தொடர்பை வலுப்படுத்துகின்றன. தொலைதூர இடங்களுக்கு சென்று வர உதவுவதன் மூலம் மனிதர்களின் சமூக தொடர்பை வலுப்படுத்துகின்றன. தொலைதூர இடம், ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப தூரம் வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பொது போக்குவரத்து அப்படின்றது பயன்படுது. சரிங்களா, இப்போ நான் வந்து திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஆஸ்திரேலியா போகணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. சரிங்களா, ஆஸ்திரேலியா போறேன், இல்ல லண்டன் போறேன், யூஎஸ்ஏ போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இதுல போகலாம், நம்ம ஃபிளைட்ல போக முடியும். ஆனா பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்றபடி நம்மளால என்ன பண்ண முடியும், காசு இருந்துச்சுன்னா ஜாலியா போயிட்டு வர முடியும். உண்மையா இல்லையா? இப்ப தொலைதூர இடங்களுக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா சென்று வர உதவுவதன் மூலம் மனிதர்களின் சமூக தொடர்பை வலுப்படுத்துகின்றன. சமூக தொடர்பு என்ன பண்ணுதான், இது வலுப்படுத்துது. சமூக தொடர்பை இது வலுப்படுத்துது. அவசர உதவி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் போன்றவை அவசர தேவையின் போது விரைந்து சென்று மக்களை காக்கின்றன. இப்ப ஆம்புலன்ஸ் மூலயமாலாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு மாநாடு நடக்குது, இல்லை பெருசா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடைபெறுது, அந்த இடத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா அவசர ஊர்திகள் அப்படின்றது நிற்கும், ஆம்புலன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீயணைப்பு வாகனங்கள் அப்படின்றது அங்கே நிற்கும். சரிங்களா, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் போன்றவை அவசர தேவைகளின் போது, சரிங்களா, அவசர தேவைகளின் போது விரைந்து சென்று மக்களை காக்குது. என்ன பண்ணதான், விரைந்து போயிட்டு உடனே போய் என்ன பண்ணதான், மக்களை போய் காக்குதான். அப்ப ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் போன்றவை அவசர தேவைகளின் போது விரைந்து சென்று மக்களை காக்கின்றன. முடிவுரை. போக்குவரத்து சாதனங்கள் மனித வாழ்வின் மிக முக்கிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். உண்மையிலேயே போக்குவரத்து சாதனம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்போ வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பஸ் கிடையாது, காரு கிடையாது, பைக்கு கிடையாது அப்படின்னா வாழ்க்கையே நின்று போன மாதிரி இருக்கும். ட்ரெயின் கிடையாது அப்படின்னு என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த காலகட்டத்திலலாம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, கால்நடையா நடந்து போவாங்க, இல்லைன்னா மாட்டு வண்டி,
குதிரை வண்டி, கழுத வண்டி, இந்த மாதிரி அந்த வண்டியில தான் போயிட்டு இருந்தாங்க. விலங்குகளை தான் என்ன பண்ணாங்க, அதை ஏற்பாடு செஞ்சு அதை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, இன்னைக்கு உலகத்தை தேவையான ஒன்று. இதுக்கடுத்து இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்ல என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால வேற இடத்துல போய் கூட என்ன பண்ண முடியும், நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நான் செவ்வாயில போய் உயிர் வாழ போறேன், செவ்வாயில அங்க போயிட்டு நான் ஒரு நாள் பூமி அழியும் போது செவ்வாயில போய் நான் வாழ போறேன் அப்படின்னு எலான் மஸ்க் அதை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்குது. அவை நம் வாழ்வை எளிதாக்குவது மட்டுமின்றி உலகை ஒரு குடும்பமாக இணைத்துள்ளன. அவை நம் வாழ்வை எளிதாக்குது. இந்த போக்குவரத்து இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்பவே எளிதாக்குது. ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நம்மளால போக முடியுது. அது நம்மளுடைய வாழ்வை எளிதாக்குவது மட்டும் இல்லாமல் உலகை ஒரு குடும்பமா என்ன பண்ணுது அப்படின்னா இணைக்குது. இந்த ஊர்திகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மாற்று எரிபொருள்கள் மூலம் இயங்கும் வாகனங்களை உருவாக்குவது நம் எதிர்கால தேவையாகும். இந்த ஊர்திகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இந்த இருக்கக்கூடிய ஊர்திகள் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில். சார் இதுல நன்மை மட்டும் தான் இருக்கா சார், தீமையே கிடையாதா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தீமைகளும் இருக்குது. இப்போ இவ்வளோ பைக்கு இவ்வளோ கார் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன் ஆகுது, நிறையாவே காற்று மாசுபாடு அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஆகுது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காற்று மாசுபாடு ஏற்படுது, அதனால உடல்நிலைக்கு கோளாறு ஏற்படுது. அதனால நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால எங்கேயுமே டிராவல் பண்ண முடியாது. உண்மைதானே அது? அப்போ நம்மளால முடிஞ்ச என்ன பண்ணிக்கலாம், பஸ்ஸில் நம்ம தனியாக ஒரு காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக பொது போக்குவரத்தை பயன்படுத்திட்டு போகலாம். அந்த மாதிரி வேணால் பயன்படுத்திக்கலாமே தவிர அதை மற்றபடி பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. சரிங்களா, ஏதோ பக்கத்தில் 1 கிலோமீட்டர்னா நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு 2 கிலோமீட்டர் வரையும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரது அப்படின்னா போயிட்டு வரலாம். சரிங்களா, மற்றபடி ஒரு 5-6 கிலோமீட்டர்னா எப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு போவீங்க? போனீங்க வேணா வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகிடும், போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அது செட் ஆகாது. இந்த ஊர்திகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மாற்று எரிபொருள்கள் மூலம் இயங்கும் வாகனங்களை உருவாக்குவதும் எதிர்கால தேவையாகும். பாதுகாப்பான பயணம், மகிழ்ச்சியான வாழ்வு. இதெல்லாம் நீங்க தான் ஒரு கோட் மாதிரி எழுதலாம். பாதுகாப்பான பயணம், மகிழ்வான வாழ்வு. மேற்கோள்: காலம் என்பது பொன் போன்றது, அதை மிச்சப்படுத்த போக்குவரத்து சாதனங்கள் பெரிதும் உதவுகின்றன. மேற்கோள். சார் இந்த மாதிரி மேற்கோளை தனியா எழுதலாமா? மேற்கோள் நீங்க தனியா எழுத தேவையில்ல, சேர்த்தே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். மேற்கோள் தனியா எழுதி காமிக்கிறோம் அப்படின்னா நீங்க எழுதி காமிக்கலாம். இல்ல சார் நான் முடிவுரையோட சேர்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னா அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா, ஆனா மேற்கோள் எழுதிருக்கீங்க அப்படின்றது அங்க திருத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தெரியணும். திருத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு என்ன தெரியணும், நீங்க மேற்கோள் எழுதிருக்கீங்க அப்படின்றது தெரிய வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போற கட்டுரை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னுரை: திரைப்படம் தோற்றமும் வளர்ச்சியும், படக்காட்சியால் பெரும் நன்மைகள் தீமைகள், முடிவுரை. அதாவது பாத்தீங்க அப்படின்னா திரைப்படம் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை அப்படின்றது அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் தலைப்பு அப்படின்றது நம்ம கொடுக்கணும். தலைப்பு பாருங்க, திரைப்படங்கள் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தலைப்பு அப்படின்றத இப்படி கொடுத்துக்கலாம். தலைப்பு அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் எழுதலாம் திரைப்படங்கள் தோற்றமும் வளர்ச்சியும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு பிரதானமான ஒரு பொழுதுபோக்காக இருக்கு. இன்னைக்கு நம்ம எது பண்ணாலும் பண்ணாமல் இருப்போமோ தவிர ஆனால் படம் பார்க்காம இருப்போமா அப்படின்னா இருக்க மாட்டோம். எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா 4-5 சேனல் இருக்குது. வீட்டுக்கு போன உடனே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சன் டிவி, கே டிவி, அப்புறம் ஸ்டார் விஜய், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக மூவிஸ் அப்படின்றது போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் துப்பாக்கி மூவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து துவச்சி போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம்லாம் நம்ம அதிக டைம் அப்படின்றது பார்த்துருப்போம். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திரைப்படங்கள் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க குறிப்பு சுற்றகம். நான் முன்னாடியே சொன்னதான் குறிப்பு சுற்றகம் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்னதான் மார்க்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம அதை படிச்சிருக்கணும். சரிங்களா, ஓகே. இதுக்கு எவ்வளோ சார் மார்க் கொடுப்பாங்க? 1/2 மார்க்கு. 1/2 மார்க்கு தானா சார்? ஆமாம். உங்களுக்கு தலைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மார்க்கு, முன்னுரைக்கு 1/2 மார்க்கு, முடிவுரைக்கு 1/2 மார்க்கு, இந்த மாதிரி 1/2 மார்க்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நீங்கள் கலந்து எழுதியிருக்க பட்சத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லைனா மார்க்கு
கம்மி ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டா, சரிங்களா, 100% மார்க் கம்மியாகும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, நம்மளுடைய சிபிஎஸ்சி சைட்ல இருந்து எப்படி உங்களுக்கு மார்க் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோ அதன் படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். அப்படி எழுதினாதான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா, ஓகே, ஆக்சுவல் போடுங்க, குறிப்பு சட்டகம் போட போறீங்க. முன்னுரை இது அப்படியே வரிசை எழுத போறீங்க. முன்னுரை, திரைப்படம் தோற்றமும் வளர்ச்சியும், படக்காட்சியால் பெரும் நன்மைகள் தீமைகள், முடிவுரை. இது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வரிசை எழுத போறீங்க. முன்னுரை எழுத போறீங்க, முடிவுரை எழுத போறீங்க. திரைப்பட தோற்றமும் வளர்ச்சியும், படக்காட்சியால் பெரும் நன்மைகள் தீமைகள், முடிவுரை. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வரிசையா ஒண்ணுக்கு பின்னாடி நீங்க எழுத போறீங்க. சரிங்களா, ஓகே, அடுத்து பாருங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி முன்னுரை அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். திரைப்படம் என்பது மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கதை வடிவில் காட்சி ஊடகமாக படம் பிடித்து காட்டும் ஒரு கலையாகும். உண்மையான ஒன்றுதான். திரைப்படம் அப்படின்றது மனிதனுடைய எண்ணம். பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பாரு, அதுக்குன்னு ஒரு ஆக்டர் இருப்பாரு, அதுக்குன்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அந்த கதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லன் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வச்சு அவங்க மனசுல தோன்றக்கூடிய கதையை ஒரு நிகழ்வாக நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடியதான் பாத்தீங்க அப்படின்னா திரைப்படம். நமக்கு எல்லாருக்குமே நிறைய திரைப்படம் பார்ப்போம். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம். நம்ம எல்லாரும் ரொம்ப அதிகமா பாத்தீங்க அப்படின்னா திரைப்படம் அப்படின்றது பார்ப்போம். உண்மையா இல்லையா? எப்பயுமே வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டான ஆக்டரோட மூவி வருது அப்படின்னா அவ்வளோதான், ஒரு வாரமா அதுதான் கொண்டாட்டமாக இருக்கும். ஓகே, படம் வருது, ஜாலி ஜாலி ஜாலி, அடுத்த படம் பார்க்க போகிறோம், தேட்டரில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டாடுவோம். திரைப்படம் என்பது மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும், மனிதர்களுடைய எண்ணம் அவர்களுடைய உணர்வுகளையும் கதை வடிவில் காட்சி ஊடகமாக படம் பிடித்து காட்டும் ஒரு கலை. காட்சி ஊடகமாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு கலை. ஒரு காலத்தில் வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டும் பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் இன்று கல்வி, அரசியல், சமூகம் என பல துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக மாறியுள்ளன. அதாவது ஒரு காலத்துல வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்துல ஒரு பொழுதுபோக்கு தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திரைப்படத்திலேருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்மளால கொண்டு வர முடியுது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி அந்த பொழுதுபோக்குக்காக இந்த திரைப்படம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனுச்சோ, இன்னைக்கு கல்வியை கூட அப்படிதான் படிக்கிறீங்க. இப்போ யூடியூப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்ல உங்களுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொழுதுபோக்கவும் முடியும், அதுல யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தவும் முடியும். யூடியூப் வெறுமனையா இருக்கக்கூடிய யூடியூப், அதுல உங்களுக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டுரை படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த 6 மார்க் எடுக்க முடியும். இல்ல சார் நான் போய் ஏதாச்சும் ஒரு காமெடி மூவிஸ் பார்க்க போறேன், இல்லை காமெடி ஏதாச்சும் பார்க்க போறேன், ஏதாச்சும் நான் அந்த மாதிரி பார்க்க போறேன் அப்படின்னா அப்படியே செலவழிக்க முடியும். நமக்கு லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சோசியல் மீடியால இருக்குது. சரிங்களா, நம்ம கத்துக்கணும்னு நினைச்சா கத்துக்க முடியும், இல்ல நான் பொழுதுபோக்க மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்னா பொழுதுபோக்கவும் முடியும். சரிங்களா, ஆனா நீங்களாம் படிக்கிறீங்க, சூப்பர் கிரேட். சரிங்களா, ஒரு காலத்தில் வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டும் பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அது கல்வியை பத்தியும் பேசுது, அரசியலை பத்தியும் பேசுது, சமூகம் என பல துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக மாறியுள்ளது. உண்மையான விஷயம். இன்னைக்கு திரைப்படம் வழியாக பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல படங்கள் அப்படின்றது இன்னைக்கு நிறையவே வெளிவந்திருக்கு. அதன் மூலியமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கல்வியில ஏதாச்சும் மாற்றம் ஏற்படணுமா அதையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இத மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளால எதுல தெரிஞ்சுக்க முடியுது, இந்த திரைப்படம் வாயிலாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதுல மாற்றத்தையும் நம்மளால கொண்டு வர முடியுது. திரைப்படங்களில் தோற்றம், அதன் வளர்ச்சி, அதனால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து இந்த கட்டுரையில் காண்போம். திரைப்படங்களுடைய தோற்றம், அந்த திரைப்படம் எப்படி தோற்றமானுச்சு, அதனுடைய வளர்ச்சி எப்படி அதிகமானுச்சு, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, இது எல்லாத்தையும் இந்த ஒரு கட்டுரையில பார்க்க போறோம் அப்படின்னு எழுத போறீங்க. முன்னுரையை பொறுத்தளவு சிம்பிள் தான். சரிங்களா, நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டுரையில இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் முன்னுரை. சரிங்களா, ஓகே, அடுத்து பாருங்க. திரைப்படம் தோற்றமும் வளர்ச்சியும். திரைப்படத்துடைய தோற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. திரைப்படத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு. திரைப்படத்தின் தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் லூமியர் சகோதரரால் நிகழ்ந்தது. திரைப்படத்துடைய தோற்றம் அப்ப அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா 19th செஞ்சுரி, அந்த 19th செஞ்சுரியில தான் பாத்தீங்க அப்படின்னா அது முடியக்கூடிய டைம், அந்த 20th செஞ்சுரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம். அந்த டைம்ல லூமியர் சகோதரர்களால் தான் இது ஸ்டார்ட் ஆகப்படுது, நிகழ்ந்தது. சரிங்களா, அவர்கள் உருவாக்கிய முதல் திரைப்படங்கள் மக்கள் அன்றாடம் செய்து வந்த வேலைகளை படம் பிடித்து காட்டின. அதுதான் ஃபர்ஸ்ட் மக்கள் காலையில வேலைக்கு போறாங்க, அதுக்கடுத்து வேலைக்கு போனா ஃபுல்லா வேலை பார்க்குறாங்க, மதியம் சாப்பிட்றாங்க, ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க, மறுபடியும் வீட்டுக்கு என்ன பண்றாங்க,
அவங்களுடைய ரொட்டீன், அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. அதை அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்காங்க. அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்ப திரைப்படத்துடைய தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி, 19th century லாஸ்ட். சரிங்களா? திரைப்படத்துடைய தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் லூமியர் சகோதரர்களால் நிகழ்ந்தது. யாரால் நிகழ்ந்தது? லூமியர் சகோதரர்களால் நிகழ்ந்தது. அவர்கள் உருவாக்கிய முதல் திரைப்படங்கள் மக்கள் அன்றாடம் செய்து வந்த வேலைகளை படம்பிடித்து காட்டின. மக்கள் அன்றாடம் செய்து வந்த வேலைகள் என்ன பண்ணுதான், அது படம் பிடிச்சு காட்டுது. மக்கள் அன்னன்னைக்கு என்ன வேலை பார்க்குறாங்க, அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படம் பிடித்து காட்டியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். திரைப்படம் தோற்றமும் வளர்ச்சியும். திரைப்படத்துடைய தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் லூமியர் சகோதரர்களால் நிகழ்ந்தது. அவர்கள் உருவாக்கிய முதல் திரைப்படங்கள் மக்கள் அன்றாடம் செய்து வந்த வேலைகளை படம் பிடித்து காட்டின. அந்த காலத்தில் சத்தமில்லாத சைலண்ட் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்குற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவிஸ்லாம் பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படங்கள் ஓடும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை. அப்போ அதனால பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும். வெறுமனையே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க சைகை காமிப்பாங்க, அந்த மாதிரி சைலண்டாக தான் இருக்கும். நம்மளால கேட்கலாம் முடியாது. அவங்க ஆக்ஷன் காமிப்பாங்க, அதில் பார்த்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னா பேசும் திரைப்படங்களாக மாறுது. அதுக்கடுத்து வேற மாதிரி, அதுக்கடுத்து இந்த 2D 3D அதுக்கடுத்து ஒன்னொன்னா மாறி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா CGI அப்படின்றது பண்றாங்க. ஒரு மனுஷன் இல்லவே இருந்திருக்க மாட்டான், ஆனால் இந்த இடத்துல மனுஷன் இருக்கிறதாவும் ஒரு சாகச காட்சி நடத்துற மாதிரியும் இது எல்லாத்தையும் நம்மளால எங்க பார்க்க முடியும் அப்படின்னா CGIல நம்மளால பார்க்க முடியும். எதில் பார்க்க முடியும்? CGIல பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா CGI அப்படின்றது பண்றாங்க. அந்த காலத்தில் சத்தமில்லாத சைலண்ட் பிலிம்ஸ் திரைப்படங்களாக இருந்தவை பின்னர் பேசும் படங்களாக வளர்ந்தது. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக முப்பரிமாண மற்றும் கிராபிக்ஸ் காட்சிகளை கொண்ட திரைப்படங்கள் பிரமித்துள்ளன. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3D, சரிங்களா? அதாவது முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மற்றும் அதோடைய கிராபிக்ஸ் காட்சிகளை கொண்ட திரைப்படங்கள் இன்னைக்கு ஃபுல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்வல்ஸ் பார்ப்பீங்க. அப்புறம் ஏதோ சொல்லுவாங்கடா, எனக்கு ஹாலிவுட் மூவிஸ் பெருசா பார்க்க மாட்டேன். அவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் அயன் மேன், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்மேன், இதெல்லாம் விரும்புவாங்க. அந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அனிமேஷன், ரொம்ப கிராபிக்ஸ் காட்சிகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். பறக்கிறது, அடிக்கிறது, ஒருத்தவனை சாவடிக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான காட்சிகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் 3D முப்பரிமாணத்தையும் பயன்படுத்துகிறாங்க, அதில் கிராஃபிக்ஸையும் பயன்படுத்துகிறாங்க, இந்த CGIன்னு சொல்லக்கூடிய அதையும் பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி திரைப்படங்கள் அப்படின்றது இன்னைக்கு நிறைய திரை உலகத்தில் இருக்கு. தமிழ் திரையுலகில் முதலில் 1916ஆம் ஆண்டு கீசக வதம் என்ற திரைப்படம் வெளியானது. எந்த வருஷம் வெளியாகிட்டு இருக்கு? 1916ல கீசக வதம் என்ற திரைப்படம் வெளியானது. இன்று இந்திய திரைப்படத்துறை உலகின் பெரிய திரைப்பட துறைகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. இன்னைக்கு இந்திய திரைப்படத்துறை உலகின் பெரிய திரைப்பட துறைகள்ல ஒன்றா இருந்திருக்கு, சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்திய திரைப்படத்துறை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல ஒரு பெரிய திரைப்படத்துறையா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து நிக்குது. சரி, உண்மையா இல்லையா? உண்மைதானே அது? அப்போ இன்னைக்கு அந்த காலத்துல சத்தமில்லாத படங்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வருது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அதுக்கடுத்து பேசும் படங்கள் அப்படின்றது உருவாகுது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3D பிலிம்ஸ், 3D மற்றும் அதனுடைய கிராபிக்ஸ் காட்சிகள் கொண்ட திரைப்படங்கள் அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் கிராபிக்ஸ் காட்சிகளை கொண்ட திரைப்படங்கள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கு. அதை நம்மளால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. தமிழ் திரை உலகில் முதலில் 1916, எந்த வருஷம்? 1916. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கீசக வதம் என்ற திரைப்படம் வெளியாயிருக்கு. கீசக வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்றது அந்த டைம்ல வெளியாயிருக்கு. இன்று இந்திய திரைப்படத்துறை உலகின் பெரிய திரைப்பட துறைகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய திரைப்படத்துறை பாத்தீங்க அப்படின்னா உலகின் பெரிய திரைப்பட துறைகள்ல ஒன்னா இருக்கு. இன்னைக்கு இந்திய திரைப்படத்துறை உலகின் பெரிய திரைப்பட துறைகள்ல ஒன்னா இருக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, சரிங்களா? ஓகே, திரைப்படத்தால் பெரும் நன்மைகள். திரைப்படத்தால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. திரைப்படங்கள் பல வழிகளில் மக்களுக்கு நன்மை பயக்கின்றன. திரைப்படங்கள் பாத்தீங்க அப்படின்னா பல வழிகள்ல
நிறைய விஷயத்தினால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நன்மை பயக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு. மன அழுத்தத்தை குறைத்து மக்களை மகிழ்விப்பதில் திரைப்படங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மன அழுத்தத்தை அதிகபட்சம் என்ன பண்ணுது அப்படின்னா அது கம்மி பண்ணுது. மன அழுத்தம் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்றது ஏற்படுது. நமக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு வரீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படும். உண்மையா சார்? ஆமாடா, 8 பீரியட் உட்காரணும், அதுக்கடுத்து ஹோம்ஒர்க் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், படிக்கணும். இதுவே ஒரு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரெஷரை ஏற்படுத்தும். அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்க்கறது, இல்லைன்னா ஏதோ ஒரு மூவிஸில் ஏதோ ஒரு மூவிஸ் பார்க்கறது, இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் என்ன ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அதில் காமெடி வரலாம், காமெடி பார்த்து நம்ம சிரிப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள்னால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் எப்படி இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைத்து மக்களை மகிழ்விப்பதில் திரைப்படங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால திரைப்படங்கள் என்ன பண்ணுதான், ரொம்பவே முக்கியமான இடத்தை வகிக்குது, ரொம்பவே முக்கியமான இடத்தை வகிக்குது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து சமூக விழிப்புணர்வு. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸை கொண்டு வரதுக்காக, சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய படம் அப்படின்னு எடுக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் சொல்லலாம். இப்போ பா ரஞ்சித் அவருடைய படமா இருக்கலாம், பரியேறும் பெருமாள், அந்த மாதிரி படங்கள். அவருடைய டைரக்டர் யார் பேரு, அவருடைய படங்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய அவேர்னஸ், இந்த மாதிரி ஜாதியை பத்தி பேசும், கல்வியை பத்தி பேசும், சமூகத்தை பத்தி பேசும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் மூலயமா மக்கள் இந்த மாதிரிலாம் அடிமைப்பட்டு இருக்கோம், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவருடைய படமா இருக்கலாம். இந்த படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அவேரை ஏற்படுத்தும். சரிங்களா? வரதட்சணை கொடுமை, சாதி பாகுபாடு போன்ற சமூக பிரச்சனைகள் குறித்த திரைப்படங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றன. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு பண்றோம், இதெல்லாம் சரிப்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன படுத்துது, விழிப்புணர்வை ஏற்படுத்துது. எதை ஏற்படுத்துது? விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இதன் மூலம் சமுதாய சீர்திருத்தங்கள் ஏற்பட உதவுகின்றன. இதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா சமுதாய சீர்திருத்தங்கள் அப்படின்றது ஏற்பட உதவியா இருக்குது. சரிங்களா? இதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்துல சீர்திருத்தங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது. கல்வி வளர்ச்சி, வரலாற்று கதைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், வாழ்க்கை சம்பவங்கள் போன்றவற்றை திரைப்படங்களாக எடுப்பதன் மூலம் மக்களுக்கு அவை எளிதில் சென்றடைகின்றன. வரலாற்று கதைகள், இப்ப ஏதாச்சும் இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்மாவத் அப்படின்னு ஒரு மூவி இருக்கும். அந்த காலகட்டத்தில் ராஜபுத்திரர்களுக்கும், அதாவது கில்ஜி, அதாவது அலாவுதீன் கில்ஜி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய போர் முறை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய அந்த ஜவுகர் முறை எப்படி இருந்துச்சு, இதை பத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ வரலாறு கதைகளை பற்றி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அறிவியல் கண்டுபிடிப்புகள், இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சயின்டிஃபிக்காக இருக்காம இருக்கக்கூடிய மூவிஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டெல்லார், அதெல்லாம் ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் உடைய கல்வி வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அப்போ வரலாறு கதைகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பக்கமா படிக்கிறதுக்கும் ஒரு மூவிஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த மூவிஸ் பார்க்கும்போது நம்மளுடைய ஐம்புலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அட்டென்ஷனாக இருக்கும். இப்போ நீங்க தனியா உட்காந்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுவே கிளாஸ் படி, யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிற படி அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஓகே பரவாயில்ல சார், தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு உங்க கிளாஸை பார்க்கலாம் சார், கொஞ்சம் ஏதோ சொல்றீங்க, ஏதோ கொஞ்சம் காதல வாங்குறோம், டவுட்னா கேட்குறோம், கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்குது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கல்வி வளர்ச்சியில அந்த திரைப்படங்கள் அப்படின்றது முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? அப்ப இந்த பத்மாவத் படமா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி மூவிஸ் மூலியமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். வரலாற்று கதைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதுக்கடுத்து வாழ்க்கை சம்பவங்கள் போன்றவற்றை திரைப்படங்களாக எடுப்பதன் மூலம் மக்களுக்கு அவை எளிதில் சென்றடைகின்றன. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான, இப்போ MS தோனி இருந்தார்ல, அவருடைய வாழ்க்கை நிகழ்வு, அவருடைய பயோகிராஃபியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படமா எடுத்தாங்க. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா ஒண்ணுச்சு. அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எந்த அளவுக்கு இந்த ஃபீல்டு வரத்துக்கு, கிரிக்கெட் ஃபீல்டுக்கு வரத்துக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, எந்த அளவு அவர் கஷ்டப்பட்டு அந்த கிரிக்கெட் ஜேர்னில இருந்தாரு. இது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா இதன் மூலியமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, அந்த படத்தின் மூலியமாக. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம MS தோனி அவர்களை டைரக்டா பாக்குற மாதிரி இருக்கு. தல தோனி அப்படின்றத எப்படி பண்ண முடியுது, அதை டைரக்டா நம்மளால பார்க்க முடியுது. இப்படிதான் வாழ்ந்திருக்காரு, இப்படிதான் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்றத டைரக்டா ஒரு படம் மூலியமா அவருடைய வாழ்க்கை நிகழ்வை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து கலை மற்றும் பண்பாடு, திரைப்படங்கள் மூலம் நம் கலைகளும்
பண்பாடு உலகெங்கும் பரவுகின்றன. இப்போ நம்மளுடைய தமிழ் மூவிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ் மூவிஸ்ல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா வேட்டி கட்டுறதா இருக்கட்டும், சேலை அந்த உடுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு படத்துல பாரம்பரியமா இருக்கும். இப்ப கேரளா மூவிஸ் அப்படின்னா அந்த ஓணம் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நில அமைப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பத்தி பாத்தீங்க அப்படின்னா அங்க கேரளா பிலிம்ஸ்ல காட்டுவாங்க. அப்போ இத மாதிரி திரைப்படங்கள் மூலயமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கலைகளும் நம்மளுடைய பண்பாடும் உலகெங்கும் பரவும். இதன் மூலயமா நம்மளுடைய கலைகளும் பண்பாடும் பாத்தீங்க அப்படின்னா உலகெங்கிலும் பரவ முடியும் அப்படின்றத சொல்றாங்க. உண்மையா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஃபாரின்ல ஒரு மூவி, நம்மளுடைய தமிழ் மூவி ஒருத்தவங்க பாக்குறாங்க, ஃபாரினர்ஸ் புதுசா பாக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் எப்படி இருக்கு, தமிழர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மூவிஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய உடை உடுத்தக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களுடைய பண்பாடு என்ன, அவங்களுடைய ஹெரிட்டேஜ் என்ன, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, இது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. திரைப்படத்தால் ஏற்படும் தீமைகள். திரைப்படத்தால் தீமைகள் ஏற்படுதா? கண்டிப்பா ஏற்படுது. திரைப்படத்தால தீமைகள் ஏற்படுதா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படுது. பல்வேறு நன்மைகள் இருந்த போதிலும் திரைப்படங்கள் சில தீமைகளை ஏற்படுத்துகின்றன. வன்முறையை தூண்டுதல். திரைப்படங்கள் வரும் வன்முறை காட்சியை பார்த்து இளைய தலைமுறையினர் தவறான பாதையில் செல்ல வாய்ப்புள்ளது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டண்ட், அதாவது ஒருத்தனை அடிக்கிற மாதிரி, ஒருத்தன் வந்து கொல்றா மாதிரி, இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா மூவிஸ்ல யூஸ்வலா இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபேண்டசி. சரிங்களா? ஒரு ஃபேண்டசியா இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த சண்டை காட்சிகளா இருக்கட்டும், ஒருத்தனை தூக்கி போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கொல்றதா இருக்கட்டும், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா மூவிஸ்ல பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்? மூவிஸ்ல பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா போய் சண்டை போடுறாங்க. போயிட்டு அந்த மாதிரி நான் வந்து ஹீரோ மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக போய் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்முறையை தூண்டுது. நமக்கே அறியாம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுதான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகள் வன்முறையை நமக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நேர விரயம். அதாவது ஒரு படம் பார்க்கலாம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருதா, ஏதோ ஒரு படம் பார்த்தோமா, சரி ஓகே, 2 படம் பார்த்தோமா, சரி ஓகே, அதோட விட்டுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இல்லை சார், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனால டெய்லி ஒரு மூவி கண்டிப்பாக பார்க்கணும் சார், ஏதோ வாரத்துக்கு ஒரு மூவி பார்த்தா பரவாயில்ல, சரி வாரத்துக்கு 2-3 மூவி பார்த்தா பரவாயில்ல, இல்லை சார் நான் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு மூவிஸ் பார்த்தே ஆகணும் சார். ஏதாச்சும் ஒரு ஃபேண்டசி மூவியாக இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஹாலிவுட் மூவிஸாக இருக்கலாம், இல்லை தமிழ் மூவிஸாக இருக்கலாம் சார், டெய்லியும் பார்த்தா தான் சார் தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு நேர விரயம் அப்படின்றது ஏற்படும். நம்ம அதிக நேரம் வந்து நம்மளுடைய கரியர்ல எப்படி மேல க்ரோ ஆகுறது அப்படின்னு நம்ம பாக்குறத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சைடு போயிடுறோம். இந்த சைடு ஃபுல்லா காமெடி மூவிஸ் பாக்குறது, ஃபுல்லா வந்து ஃபேண்டசி மூவி, இந்த மாதிரி அட்வென்ச்சர் மூவிஸ், இதெல்லாம் பார்க்கறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைமை ஸ்பெண்ட் பண்றோம். அது வந்து நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நேர விரயம். திரைப்படங்களை பார்ப்பதில் அதிக நேரம் செலவிடுவது மாணவர்கள் படிப்பையும் தனிநபர்களின் பணிகளையும் பாதிக்கக்கூடும். அதாவது திரைப்படங்களை பார்க்கறதுல அதிக நேரம் செலவிடுறது, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக படம் பார்க்கறது. காலையில் ஆரம்பிச்சு சில பேர்லாம் சீரீஸ் பார்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். சார் நீங்கள் பார்த்தது இல்லையா சார் சீரீஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீரீஸ் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். எனக்கு பெருசாக சீரீஸ்லாம் பார்த்தது கிடையாது. மூவிஸ் கூட வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா ஏதோ ஒரு சனிக்கிழமை வரும்போது பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு மூவிஸ் அந்த மாதிரி பார்ப்பது உண்டு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ் பார்க்குறதுலையோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுல அந்த விஷயத்தில் நம்மளால் போக முடியல. ஆனால் திரைப்படங்களை பார்க்கறதுல சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட் வரையெல்லாம் பார்ப்பாங்க இந்த சீரீஸ், ஃபுல் சீரீஸ். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாடகம் பார்ப்பாங்க, காலையில் ஆரம்பிச்சு நாடகம் ஸ்டார்ட் பண்ணி மதியம் ஒரு மூவிஸ் பார்த்து மறுபடியும் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நாடகத்தில் வந்து முடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மூவிஸ், வெறும் என்டர்டைன்மெண்ட். இதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் எப்படி சில விஷயத்தை நம்மளால் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும்? ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை? அதான் சொல்கிறாங்க. பிற கலாச்சார பழக்கங்கள் திரைப்படங்கள் மூலமாக பரப்பப்படும் போது நம் தனிப்பட்ட கலாச்சார விழுமியங்கள் பாதிக்கப்படலாம். இன்னைக்கு படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கல்ச்சர்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஃபாரின் கல்ச்சர் எப்படி இருக்குது அதை பற்றி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்முடைய பண்பாடுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம திரைப்படங்கள் வழியாக தெரிய முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே அந்த படம் மாதிரி நான் இருப்பேன், அந்த படத்துடைய ஹீரோ மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன், அவர் மாதிரி நான் வந்து பிரதிபலிப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஓகே, முடிவுரை. திரைப்படம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம். அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துறவங்களுடைய கையில தான் இருக்கு. அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது. அது சமூகத்திற்கு நன்மையையும் தீமையையும் தரக்கூடிய இருபுறமும் கூர்மையான ஒரு கத்தி போன்றது. 2 சைடும் கூர்மையான கத்தி இருக்கு. ஒரு சைடு நல்லது அதாவது கத்தியை வச்சு நம்மளால நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். காய்கறி வெட்டலாம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வெட்டலாம்,
அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அதே கத்தியை வச்சு ஒருத்தனுடைய மேலையை கிழிக்கவும் முடியும், ஒருத்தனை கொல்லவும் முடியும். அப்போ அந்த கத்தியை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதானே இருக்கு. அப்போ அது சமூகத்துக்கு நன்மையும் தரலாம், கெட்டதையும் தரலாம். நம்ம தான் அதை பார்த்து எடுத்துக்கணும். அந்த ஒரு படத்துல வந்து சண்டை காட்சி வருது அப்படின்னா அதை பார்த்து அந்த டைம்ல என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு நான் அந்த மாதிரி சண்டை போடுவேன் சார், நான் அந்த மாதிரி சண்டை போட்டு காமிக்கிறேன் சார் அப்படின்னு போய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. திரைப்படங்களின் நோக்கத்தை உணர்ந்து அதன் மூலம் சமூகத்திற்கு நன்மை தரும் விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திரைப்படங்கள் மூலயமா அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது இருக்கக்கூடிய தீமையான விஷயங்களை நம்ம என்னைக்கே எடுத்துக்க கூடாது. அதில் இருக்கக்கூடிய தீமையான விஷயங்களை என்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை எடுத்துக்க கூடாது. திரைப்படங்களை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல கருத்துக்களை பரப்பி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலம் நம் அனைவரின் கடமையாகும். அப்போ நல்ல படங்களை கண்டிப்பா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி ரொம்ப தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒதுக்கிடணும். அதை போயிட்டு ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு சார் நான் அந்த ஹீரோ மாதிரி இருக்கணும் சார், நான் இந்த ஹீரோ மாதிரி நான் வந்து ஆக்ட் பண்ணணும் சார், நான் இந்த ஹீரோ மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்மளே நினச்சிக்கிட்டு ரொம்ப அந்த விஷயத்துல போய் மூழ்கி நம்மளுடைய லைஃபையும் ஸ்பாயில் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய நடிப்பு அன்னைக்கு அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு அதுக்கு காசு அவங்களுக்கு போயிடுச்சு. நம்ம அந்த படம் பார்க்கறது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன் பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு நிகழ்வுக்கு உட்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், நம்ம கடந்து வந்துடணுமே தவிர அந்த மாதிரி நான் இருப்பேன் இந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதே நம் அனைவருடைய கடமை, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதே நம் அனைவருடைய கடமை அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு இது எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப். ஓகே, விட்டது. ஓகே, ஓகே, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பை பை பை.